சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்தியாய கமலாநிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் பாலஸ்பந்தம் 33வது புன்னகையை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம். காட்சி என்னங்கிறத முதலில் உங்கள் மனத்திரையில் கண்டுகொள்ளுங்கள். ராமபிரான் சிவதனுசை எடுத்து நான் ஏற்றி முறித்து விட்டான். இதை பார்த்து ஜனங்கள்லாம் கொண்டாடுகிறார்கள், சீதைக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டான்னு. பொதுவா பாமர ஜனங்கள்லாம் சொன்னார்களாம், மன்மதன் தான் ராமனா வந்திருக்கான், ரதி தான் சீதையா வந்திருக்கா, அப்ப இந்த ரதி மன்மதனை அடைய போகிறாள் என்று பேசிக்கொண்டார்கள். போன ஸ்லோகத்துல பார்த்தோம். இப்போ ஜனகனுடைய அரசவையிலே பணியாற்றக்கூடியவர்கள், அமைச்சர்கள், காவலாளிகள், பணியாளர்கள், மெய்க்காப்பாளர்கள் என்றெல்லாம் இருப்பார்கள் அல்லவா? அப்படி அரண்மனையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் ராமன் வில்லை முறித்ததை எப்படி ரசித்தார்கள்? அதை ரசிக்கும் ஸ்லோகம் தான் இது. உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளியிருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை ரசித்து சொல்ல தயாராகுங்கள். ஏன்னா ரொம்ப அழகான ஸ்லோகம். இவெல்லாம் என்ன சொல்றாளாம், ராமன் ஒன்னை மட்டும் முறிக்கவில்லை, 4 முறிச்சான்னார். இல்லையே, ஒரு வில்லத்தானே முறிச்சார். இல்ல, ஸ்லோகம் பாருங்கள். பக்னம் பர்க தனுர் பயம் சந்திரபதேஹே சிந்தாபி சீதா ஹிருதஹா கல்யாணஞ்ச கதம் பவேத் இதி மிதோ பாஷா ஜனானாம் அபி இத்யேவம் நிருபசத்மவர்த்தி வச்சனம் ஸ்ருத்வா முகே யத் பபௌ தன் மந்தஸ்மிதம் ஏவ சம்பிரதமிதம் சுவாமின் நமே சம்சயா. இப்போ ஜனகனுடைய அரண்மனை பணியாளர்கள் சொல்றாளாம், ராமன் ஒரு வில்லை முறிக்கவில்லை, 4 விஷயங்களை முறித்தான். அதுல முதல் விஷயம் வில். பக்னம் பர்கதனுகு, முதலில் சிவனுடைய வில்லை முறித்தான். 2வதா எதை முறித்தான்னா, பயம் ச நிருபதேஹே, ஜனகனுடைய பயத்தை முறித்தானாம். ஏன்னா ராமனை போன்ற ஒரு அழகான பையனை ஜனகன் பார்த்ததும் இவர் நமக்கு மாப்பிள்ளையா வந்தா நன்னா இருக்குமேனு ஜனகனே ரொம்ப ஆசைப்பட்டாராம். ஆனா அவருக்கு வருத்தமா, நான் முன்னாடி ஒரு பிரதிஜையை செய்து விட்டேனே, இந்த வில்லை எடுத்து நான் ஏற்றுவோருக்கு தான் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்லிட்டேனே, இப்ப அதை மீறி இவருக்கு பொண்ணை கொடுக்கவும் முடியாது. சரி, ஒருவேளை நான் ஏற்ற சொல்லி இவரால ஏத்த முடியலன்னா அப்புறம் இந்த அழகான மாப்பிள்ளையை நான் இழக்க நேரிடும். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்னு ஜனகன் பயந்தே போயிட்டானா. இந்த வில்லு ஒரு வில்லன் மாதிரி வந்து விட்டதே. வில்லன் என்று பொதுவாக தடையை சொல்வார்கள், இது வில் அப்படி வில்லனா வந்துருத்தே, இல்லைன்னா எவ்வளவு அழகான மாப்பிள்ளை கிடைப்பார். ஒருவேளை இவர் வில்ல முறிக்காம போயிட்டா என்ன பண்ணுவேன்? ஏன்னா ராமனுடைய மெல்லிய திருமேனியை பார்த்ததாலே ஜனகனுக்கு பயம். அதனால என்ன பண்ணுவேன்னு பயந்துட்டே இருந்தாராம் ஜனகன். வில்லை ராமன் முறித்தான் அல்லவா, அந்த பயத்தையும் சேர்த்து முறிச்சுட்டான். அப்பா, வில்ல முறிச்சுட்டார்ப்பா. ஜனகனுடைய பயம் முறிந்து போனது. அது மட்டுமா, சிந்தாபி சீதா ஹிருதஹான்னார், சீதையோட கவலையும் முறிந்து போனது. ஏன்னா இந்த விஷயம் கம்பராமாயணத்தின் அடிப்படையில் வில்லூர் சுவாமி அமைக்கிறார். ஏன்னா வால்மீகி ராமாயணத்தை பொறுத்தவரை வில்லெல்லாம் முறிச்சு திருமணம் என்ற பேச்சு வரும்போதுதான் சீதாராமர்கள் சந்திக்கிறார்கள். ஆனா கம்பராமாயணத்துல அப்படி கிடையாது. ராமபிரான் மிதிலைக்குள் நுழையும் போதே சீதை கன்னிமாடத்தில் நிற்க, ராமன் வீதியிலே செல்ல, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்னு இருவரும் பார்த்து கொண்டார்கள். அப்போதே உள்ளங்கள் பரிமாறிவிட்டன. இப்ப சீதைக்கு என்ன கவலையா, நாம பாட்டுக்கு ஒருத்தர்ட்ட மனசை பறி கொடுத்துட்டோம், அவர் வில்ல முறிக்கணுமே. ஏன்னா நாம் ஒருத்தரை காதலித்து கடைசியில அவர் வில்ல முறிக்காம போயிட்டார்னா அது ஒரு பெரிய தோஷமா போயிடுமே. அப்ப விரும்பிய கணவர் கிடைக்காம போயிடுவாரே, கிடைப்பாரான்னு கவலைப்பட்டுட்டே இருந்தாளாம் சீதை. எப்ப ராமன் வில்லை முறித்தானோ சீதையின் கவலையும் சேர்த்து முறிக்கப்பட்டது. அப்ப நான் யாரை பார்த்தேனோ, யாரை கண்ணோடு கண் பார்த்தேனோ, யாரிடத்தில் உள்ளத்தை பறி கொடுத்தேனோ அவரே எனக்கு கணவனாக வரப்போகிறார்னு அவளுக்கு மகிழ்ச்சி. 4வதா எதை முறித்தான்னா, கல்யாணஞ்ச கதம் பவேத் இதி மிதோ பாஷா ஜனானாம் அபி. ஊர் மக்கள்லாம் பேசிட்டு இருந்தாலாம், இந்த சீதைக்கு கல்யாணம் ஆன மாதிரி தான். ஏன்னா இந்த ஜனகன் பாட்டுக்கு ஒரு வில்ல வச்சுண்டு அதை தள்ளுறதுக்கே இவ்வளவு பேர் வேணும், இதை எடுத்து நான் ஏற்றினாதான் பொண்ணை கொடுப்பேங்கிறார். இவரும் இவரோட பிரதிஜையும் இருக்கிற வரைக்கும் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆன மாதிரி தான். ராமன் மாதிரி ஒரு மாப்பிள்ளை வராருன்னா அவரே வந்து வில்லு எங்கன்னு கேட்டாலும் வில்லும் இல்லை ஒன்றும் இல்லை, பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவாரா? அதை விட்டுட்டு வில்ல முறிச்சாதான் பொண்ணுங்கிறார். கல்யாணம் ஆன மாதிரிதான்னு வம்பு பேசினார்கள். எப்ப ராமன் வில்ல முறிச்சானோ அந்த வம்பு பேச்சையும் சேர்த்து முறித்து விட்டான். அப்போ வில்லை முறித்தான், இவன் மாப்பிள்ளையா வருவானாங்கிற ஜனகனுடைய பயத்தை முறித்தான், வந்தே காட்டினான். அதுபோல சீதையின் கவலை, அவர் வந்துடனுமே என்ற அந்த கவலையையும் முறித்தான்.
கல்யாணம் ஆன மாதிரிதான்னு பேசினார்களே, ஜனங்களுடைய வம்பு பேச்சையும் முறித்தான் என்று இத்தியேவம் நிருபசத்மவர்த்தி வச்சனம். இப்படி ஜனகனுடைய சபையிலே வாழக்கூடிய அந்த அரண்மனை பணியாளர்கள் அவளுடைய வார்த்தைகளை ஸ்ருத்வா முகேயத் பபவ், ராமா நீ காதார கேட்டபோது தன் மந்தஸ்மிதம் ஏவ சம்பிரதமிதம் சுவாமின் நமே சம்சயா, அப்போது நீ ஒரு புன்னகை பூத்தாயே, அந்த புன்னகை தாண்டா ராமா இப்போது வடுவூரில் உன் முகத்தில் திகழ்கிறது, இதில் அடியனுக்கு சந்தேகமே இல்லைன்ட்டார் வில்லூர் சுவாமி. அப்ப கருத்து என்னன்னா, அரண்மனை பணியாளர்கள் சொல்றா, எங்க ராமன் வில்லை மட்டும் முறிக்கவில்லை, அத்தோடு சேர்த்து ஜனகனுடைய பயம், சீதையின் கவலை, மக்களுடைய வம்பு பேச்சு, 4 in 1, ஒரு கல்லுல 4 மாங்காய் அடிச்சுட்டாருன்னு சொல்ல, அதை கேட்டு ராமா நீ புன்னகை செய்தாய், அதுதான் இந்த புன்னகை. அப்போ புன்னகைக்கான காரணம் என்னன்னா, அந்த அரண்மனையில் உள்ள மக்கள் பேசின பேச்சு 4 in 1ஆக ஒரு கல்லில் ராமன் 4 மாங்காய் அடித்தான் என்று சொன்னதை கேட்டு ராமன் புன்னகை செய்தான். இது புன்னகைக்கான காரணம். இந்த புன்னகை தெரிவிக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, யார் சுத்தி இருக்கவா என்ன பேசினாலும் நாம் நம் செயலை சரியாக செய்து வந்தால் இதெல்லாம் தானா விலகிடும். நம்ம மனசுலயும் பயம் இருக்கும், கவலை இருக்கும், சுற்றி இருப்பவர்கள் வம்பு பேசுவார்கள். அடடான்னு பயந்துட்டோம்னா, கவலையிலேயே மூழ்கிட்டோம்னா, வம்பு பேச்சுக்கே காது கொடுக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நாம் செய்ய வேண்டிய செயல் என்னன்னு பார்க்கணும். அந்த செயலை செஞ்சு முடிச்சா இதெல்லாம் தானா உடையும். ராமன் எதையுமே காதுல வாங்கல, நேரா போனா வில் எடுத்தான், நான் ஏற்றினான், கடமையை செஞ்சான். அப்ப தன் செயலை தான் செய்தால் பயமும் உடையும், கவலையும் உடையும், சுற்றி இருக்கவர்கள் பேசும் வம்பு பேச்சும் உடையும்ங்கிறத புன்னகை வாயிலாகவே ராமன் தெரிவித்து விட்டான். அது மட்டும் இல்ல, வில்லூர் சுவாமியை மஞ்சு ராமாயணம்னு இன்னொரு ராமாயணம் எழுதியிருக்கார். வில்லூர் சுவாமி மொத்தம் 3 ராமாயணங்கள் அருளி இருக்கிறார். சதுஷ்லோகி ராமாயணம், இந்த புன்னகை ராமாயணம், இன்னொன்னு மஞ்சு ராமாயணம்னு மைசூர் மகாராஜா அவர் வைத்த போட்டியில 250 ஸ்லோகங்கள்லயே முழு ராமாயணமும் பாடி கொடுத்தார். அதுல சொல்றார், 5ஆவதா உன்னையும் ராமன் முறிச்சான்னார். இந்த வில்லையும் முறித்தான், அப்புறம் சீதையின் கவலையை முறித்தான், ஜனகனின் பயத்தை முறித்தான், மக்களுடைய வம்பு பேச்சை முறித்தான். 5ஆவதா அத்தோடு தன் பிரம்மச்சரிய ஆசிரமத்தை முறித்து கொண்டு இல்லறம் கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளே ராமன் நுழைந்தான்னு ரசிக்கிறார். ஆக இப்படிப்பட்ட புன்னகையை ரசிப்போருக்கு என்ன பலன்? ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பலன் பார்த்துடுவோம். பக்னம் பர்க தனுர் பயஞ்ச நிருபதேஹே சிந்தாபி சீதா ஹிருதஹ கல்யாணஞ்ச கதம் பவேத் இதி மிதோ பாஷா ஜனானாமபி இத்யேவம் நிருபசத்மவர்த்தி வச்சனம் ஸ்ருத்வா முகே யத் பபவ் தன் மந்தஸ்மிதம் ஏவ சம்பிரதமிதம் சுவாமின் நமே சம்சயா என்ற ஸ்லோகத்தை சொல்லி ராமன் புன்னகையை ரசிப்போருக்கு 1க்கு 4 மடங்கா ராமன் அனுகிரகம் பண்ணுவான். ஏன்னா ஒரு கல்லுல 4 மாங்கா தானே. அதனால இந்த ஸ்லோகத்தை கேட்போர், சொல்வோர், படிப்போர் அத்தனை பேருக்கும் 4 மடங்கு அவ என்ன வேண்டுகிறாளோ 4 மடங்காக ராமனுடைய திருவருள் என்பது கிடைக்கும். மேற்கொண்டு இனி சபையில் உள்ள ரிஷிகள் எல்லாம் ராமன் வில்லை முறித்ததை பார்த்து ராமனை வாழ்த்துகிறார்கள். அந்த ரிஷிகள் எப்படி வாழ்த்தினார்கள்ங்கிறத அடுத்தடுத்த ஸ்லோகங்களிலே காண்போம். நன்றி, வணக்கம்.